வணக்கம். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் நாளுக்கு நாள் குற்றச்செயல்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. சட்டம் தன் கடமையை செய்ய மறந்துவிட்டது போல் தெரிகின்றது. சட்டம் என தூங்குகின்றதா என்ற கேள்வி நாட்டு மக்கள் மீது எழத் தொடங்கிவிட்டது. கொலைகள், படுகொலைகள், கடத்தல்கள், பாலியல் சம்பவங்கள், வன்முறைகள் என பல குற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சில நேரங்களில் கௌரவமான குற்றச்செயல்களும் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. அந்த வகையில் இந்த வாரங்களில் நாட்டில் இடம்பெற்ற கவலை தரும் வகையிலான குற்றங்களின் தொகுப்பு இது. இந்நிலையில் முதலாவது சம்பவமாக நுவரேலியா காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஃபிளவர்பூல் பகுதியில் கஞ்சா செடி வளர்த்து வந்த ஒருவர் விசேட அதிரடிப்படையினரால் நேற்றைய தினம் கைது செய்துள்ளனர். நுவரேலியா ஃபிளவர்பூல் பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் கஞ்சா செடிகள் வழங்கப்படுவதாக கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து நுவரேலியா காவல்துறையினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போதே வெளிநாட்டு கஞ்சா செடிகள் வளர்ப்பில் ஈடுபட்ட 27 வயதுடைய நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் 77 கஞ்சா செடிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த கஞ்சா செடிகள் வெளிநாட்டிலிருந்து கொண்டுவரப்பட்டவை எனவும் வீட்டில் 3 அறைகளில் வளர்ந்து வந்ததாகவும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒப்புக்கொண்டார் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கேகாலை தேவாலகம பிரதேசத்தில் வீடொன்றின் சமையல் அறைக்குள் புகுந்த திருடன் அங்கிருந்த சோற்றை சாப்பிட்டுவிட்டு மரக்கறிகளை எடுத்துச் சென்றுள்ளதாக காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. பெண்ணொருவர் இந்த முறைப்பாட்டை செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வீட்டு உரிமையாளரான பெண் தனது மகளுடன் வீட்டுக்குள் உறங்கிக் கொண்டிருந்த போது சமையல் அறையின் ஜன்னல் வழியாக நுழைந்த நபர் அங்கு சமைத்து வைக்கப்பட்டிருந்த உணவை சாப்பிட்டுள்ளதுடன் மரக்கறிகளை திருடிச் சென்றுள்ளார். இரவு சாப்பாட்டுக்காக சம்பல், நெத்தலி பொரியல், காலையில் சாப்பிட சீனி சம்பளம் தயாரித்து வைத்துள்ளனர். இரவு சாப்பிட்டுவிட்டு நித்திரைக்கு சென்ற பின் இந்த சம்பவம் நடந்துள்ளதாக முறைப்பாட்டில் கூறப்பட்டுள்ளது என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சீதுவ பகுதியில் உள்ள விகாரையொன்றின் தேரர் ஒருவர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் மற்றொரு தேரர் கைது செய்யப்பட்டுள்ளார். துபாய் நோக்கி பயணிக்க தயாராக இருந்த 18 வயதான தேரர் ஒருவரே கட்டுநாயக்கவில் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்தார். சீதுவ வேதேவே பகுதியில் உள்ள விகாரையொன்றின் தலைமை தேரரின் சடலம் குறித்த தேரர் தங்கியிருந்த அறையிலிருந்து கடந்த 14ஆம் தேதி மாலை மீட்கப்பட்டது. குறித்த அறையிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக கிடைத்த தகவலுக்கு அமைய காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது தேரரின் சடலம் மீட்கப்பட்டிருந்தது. உயிரிழந்த தேரரின் கண்கள் கட்டப்பட்டு வாய் துணியால் அடைக்கப்பட்டவாறு துணியால் போர்த்தப்பட்ட நிலையில் சடலம் மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 50 வயதான தேரர் ஒருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த விகாரையில் இருந்த ஜீப் மற்றும் கார் ஒன்றும் காணாமல் போயுள்ளது. 2 வாகனங்களும் தற்போது மீட்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளன. போதைப்பொருள் பாவித்த மூத்த சகோதரன் வன்புணர்வுக்குட்படுத்தியதனால் மனவிரக்திக்குள்ளாகிய இளம் பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். சுன்னாகம் காவல்துறை பிரிவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 20 வயதுடைய இளம்பெண்ணே இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவரது சடலம் உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதரா மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் பாவித்த மூத்த சகோதரன் தனது சகோதரியை வன்புணர்வுக்கு உட்படுத்தியுள்ளார். அதனால் விரக்தியடைந்த சகோதரி குரல் பதிவில் நடந்தவற்றை பதிவு செய்து நண்பிக்கை அனுப்பிவிட்டு தனது உயிரை மாய்த்துள்ளார். மூத்த சகோதரன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு வாக்குமூலம் எடுக்கப்பட்டுள்ளது. வாக்குமூலத்தில் அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் கெரோயின் உள்ளிட்ட உயிர்கொல்லி போதைப்பொருள் பாவனை இளவயதினரிடையே அதிகரிப்பதனால் பல்வேறு சமூக பிளர்வு நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதுடன் உயிரிழப்புகளும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனது தொலைபேசியில் இருக்கும் ஆபாச காட்சியை பார்க்க மறுத்தால் பிரபஞ்ச சக்தி மந்திரத்தின் மூலம் கருவுறச் செய்ய போவதாக அச்சுறுத்தி 12 வயதான சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய சாமியாரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பிரபஞ்ச சக்தியில் நோய்களை குணமாக்கும் சிகிச்சைகளை வழங்கி வந்த சாமியார் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக குலியாப்பிட்டிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குலியாப்பிட்டிய பல்லேவல பிரதேசத்தில் சிகிச்சை அளிக்கும் ஆலயம் ஒன்றை நடத்தி வந்த விலப்போல என்ற பிரதேசத்தைச் சேர்ந்த நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். ஆபாச காட்சிகளை காட்டி 2 வருடங்களாக சந்தேக நபர் சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தி வந்துள்ளார்.
அத்துடன் சிறுமி தண்ணீர் எடுக்க சென்றிருந்த போது சமையல் அறைக்கு பின்னால் வைத்து பலவந்தமாக பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக ஆரம்ப விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபரின் வீட்டுக்கு அருகில் உள்ள வீட்டில் வசித்து வரும் சிறுமி இந்த சம்பவத்துக்கு பின்னர் பாடசாலை செல்ல மறுத்துள்ளார். துரித கதியில் சிறுமியிடம் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் வீட்டில் வசிக்கவும் மறுத்துள்ளார். இதனையடுத்து வேயாங்கொடை பிரதேசத்தில் உள்ள பாடசாலையில் சேர்ந்துள்ளார். இதனையடுத்தே தான் எதிர்நோக்கிய சம்பவத்தை சிறுமி தனது தாயாரிடம் கூறியுள்ளதுடன் தாய் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இந்த முறைப்பாட்டுக்கு அமைய காவல்துறையினர் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். சட்டவிரோதமாக படகு மூலம் இந்தியா செல்ல முயன்ற சிறுவர்கள் உட்பட 8 பேர் கடற்படையினரால் பேசாலை தலைமன்னார் கடல் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கடற்படையினரின் விசேட சுற்றுவளைப்பின் போதே இவர்கள் கடந்த 13ஆம் தேதி இரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 18 வயதுக்கு மேற்பட்ட 3 இளைஞர்களும் பெண்களும் 18 வயதுக்கு குறைவான 3 சிறுவர்களும் இவ்வாறு கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் வவுனியா, திருகோணமலை மற்றும் தலைமன்னார் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்டவர்கள் கடற்படை ஊடாக பேசாலை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் பேசாலை காவல்துறையினர் விசாரணைகளின் பின்னர் கடந்த 14ஆம் தேதி மாலை மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியுள்ளனர். இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் 18 வயதுக்கு மேற்பட்ட 5 பேரும் தலா 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரித பிணையிலும் ஏனைய 18 வயதுக்கு குறைந்த 3 பேரையும் நிபந்தனைகளின்றி விடுதலை செய்துள்ளனர். மீண்டும் குறித்த வழக்கு விசாரணை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. பாலியகொட களடிப்பட்டிய ஹந்திய பிரதேசத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பாலியகொட காவல்துறை பிரிவின் ரயில் நிலைய வீதியில் குருகுல பாடசாலைக்கு அருகில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேர் வீதியில் நடந்து கொண்டிருந்த நபர் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். கொல்லப்பட்ட நபரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பாலியகொட காவல்துறையினர் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் தற்போது பல இடங்களில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் கல்வி கேட்கும் மாணவர்களிடையே பகடிவதையால் கடந்த 14ஆம் தேதி மோதல் இடம்பெற்றுள்ளது. குறித்த பல்கலைக்கழகத்தில் பகடிவதைக்கு ஆதரவான மற்றும் எதிரான 2 மாணவர் குழுக்களிடையே இந்த மோதல் இடம்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. சட்டப்பீடத்தில் 2ஆம் 3ஆம் வருடங்களில் கல்வி பயிலும் மாணவர்களிடையே இந்த மோதல் ஏற்பட்டுள்ளதாகவும் இதில் 2 மாணவிகளும் உள்ளடங்குவதாகவும் பேராதனை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த 14ஆம் தேதி மாலை பல்கலைக்கழகத்தின் சிற்றுண்டி சாலைக்கு அருகில் இந்த மோதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மேலும் 30 பேர் கொண்ட மாணவர்கள் குறித்த 4 மாணவர்களையும் தாக்குவதற்கு வருகை தந்ததாகவும் இவர்கள் பகடிவதைக்கு ஆதரவான மாணவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பேராதனை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். ஒக்கம்பிட்டிய காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஹதுருவெலன பிரதேசத்தில் மாணிக்கக்கல் வியாபாரி ஒருவரின் 2 பெண் பிள்ளைகளை பராமரிக்க வந்த பெண் ஒருவர் 2 வயதான சிறுமியை கொடூரமாக தாக்கிய சம்பவம் தொடர்பில் ஒக்கம்பிட்டிய காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டின் உரிமையாளர் ரத்தின வியாபாரியாகவும் அவரது மனைவி வங்கி ஊழியராகவும் உள்ளனர். இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் 2 பெண்களை வீட்டு வேலைக்கு அமர்த்தியுள்ளனர். ஒரு பெண் சமைக்கவும் மற்ற பெண் 2 குழந்தைகளை கவனிக்கவும் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். 2 வயது மற்றும் 3 மாத சிறுமியின் நடத்தையின் அடிப்படையில் குழந்தை சில அசௌகரியங்களுக்கு ஆளாகி இருப்பதை உணர்ந்த சிறுமியின் தாய் தனது தொலைபேசியில் குரல் பதிவை பதிவு செய்து வைத்துவிட்டு வேலைக்காக சென்று விட்டார். பின்னர் கை தொலைபேசியில் பதிவான குரல் பதிவை சோதனையிட்ட போது பணிப்பெண் குழந்தையை கொடூரமாக அடிப்பதும் குழந்தை அழுவதும் பதிவாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் ஒக்கம்பிட்டிய காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக ஒக்கம்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். வாரியபுல மற்றும் கொகரொள்ள பிரதேசத்தில் அமைந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களான டிபி கேரத் மற்றும் சுமித் உடுகும்புர ஆகியோரின் வீடுகள் மற்றும் அலுவலகங்கள் மீது தாக்குதல் நடத்தி தீ வைத்த சம்பவத்துடன் தொடர்புடைய 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு காவல்துறை ஊடக பிரிவு பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் நிகால் தல்துவை இதனை தெரிவித்துள்ளார்.
மே மாதம் 10ஆம் தேதி நாட்டில் ஏற்பட்ட அமைதியின்மையின் போது குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளை சந்தேக நபர்கள் தாக்கி தீ வைத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் 19, 27, 29, 36 மற்றும் 55 வயதுடைய மெல்சிரிபுர மற்றும் மலகனே பகுதியைச் சேர்ந்தவர்களாவர். சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக குர்நாகல் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். பிலியந்தலை பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்து ஒன்றை கடத்திச் சென்று தனது காதலியை பார்க்கச் சென்ற சிறுவன் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மத்தியகுட சித்தமுள்ள பிரதேசத்தில் வசிக்கும் 15 வயதுடைய சந்தேக நபர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். பல தனியார் பஸ்களின் சாரதிகள் சேர்ந்து ஆசிய கிண்ண இறுதி கிரிக்கெட் போட்டியை காண தமது பேருந்துகளில் கடந்த 11ஆம் தேதி இரவு பிலியந்தலை பேருந்து நிலையத்துக்கு வருகை தந்துள்ளனர். பேருந்து நிலையத்துக்கு அருகாமையில் பேருந்துகளை நிறுத்திவிட்டு வேறு இடத்துக்கு சென்று கிரிக்கெட் போட்டியை பார்த்து கொண்டுள்ளனர். சிறிது நேரம் கழித்து மீண்டும் பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருந்த இடத்துக்கு வந்தபோது அப்போது பேருந்து ஒன்று அங்கு இல்லாததை அவதானித்துள்ளனர். இதனையடுத்து பேருந்து சாரதிகள் உடனடியாக இது தொடர்பில் பிலியந்தலை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். அங்கு காவல்துறையினர் உடனடியாக தலையிட்டு இது தொடர்பாக விசாரணையை ஆரம்பித்திருந்தனர். பல கடைகள் மூடப்பட்டிருந்ததால் சிசிடிவி காட்சிகளை அவதானிக்க முடியவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி பிலியந்தலை காவல் நிலையத்தின் அறிவித்தலின் பிரகாரம் பல வீதி தடைகள் போடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் கடந்த 12ஆம் தேதி நள்ளிரவு 12:30 மணியளவில் கொஸ்பேபவ பிலியந்தலை வீதியின் வீதி தடையில் கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறை உத்தியோகத்தர்கள் அப்பகுதியினூடாக பயணித்த பேருந்து மீது சந்தேகம் ஏற்பட்டு அதனை நிறுத்துமாறு உத்தரவிட்டுள்ளனர். அப்போது கடத்தப்பட்ட பேருந்துடன் சம்பந்தப்பட்ட பேருந்து என்பதை காவல்துறையினர் உறுதி செய்தனர். விரைந்து செயல்பட்ட காவல்துறையினர் பேருந்தை நிறுத்தி தப்பியோட முயன்ற சிறுவனை துரத்தி கைது செய்துள்ளனர். பின்னர் அவர் தனது காதலியை பார்க்க சென்றுவிட்டு திரும்பி வந்தபோது காவல்துறையினரிடம் சிக்கியது தெரியவந்தது. அப்போது நடந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வாக்குமூலம் அளித்தனர். கடந்த 11ஆம் தேதி இரவு 8 மணியளவில் மொரககேன பிரதேசத்தில் வசிக்கும் தனது காதலி தன்னை சந்திக்க வருமாறு தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்ததாகவும் குறித்த சிறுவன் தெரிவித்துள்ளார். அதன்படி காதலியை சந்திக்க பேருந்தில் பயணிக்க பேருந்து நிலையத்துக்கு வந்ததாகவும் ஆனால் அப்பொழுது பேருந்துகள் இல்லாததால் பல பேருந்துகள் ஏறி சோதனை செய்ததாகவும் குறித்த சிறுவன் தெரிவித்துள்ளார். இதன்போது பேருந்து ஒன்றில் சாவி இருந்ததால் அதனை இயக்கி மொரகனே பகுதியில் உள்ள தனது காதலியை சந்திக்க சென்றதாகவும் குறித்த சிறுவன் தெரிவித்துள்ளார். சந்தேக நபர் இதற்கு முன்னரும் தனது காதலியை சந்திப்பதற்காக பேருந்து ஒன்றை கடத்திச் சென்றுள்ளமை மேலதிக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதற்கு முன்னர் கோமாகம பகுதியில் பேருந்து ஒன்றை கடத்திச் சென்ற சந்தேக நபர் மொரகனே பிரதேசத்தில் வசிக்கும் தனது காதலியை சந்தித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பிலியந்தலை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதுடன் சந்தேக நபரை கொஸ்பேபவ நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வருகின்ற வாரமும் குற்றங்களுடன் சந்திப்போம். வணக்கம்.